everyone, welcome back to my channel. I hope you all are doing great. So இன்னைக்கு வீடியோல நான் வந்து எப்படி என்னோட ஃப்ரெண்டோட ரிசெப்ஷனுக்கு ரெடி ஆகி போனேன் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ லாஸ்ட் வீக் 20th of April வந்து என்னோட பெஸ்ட் ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து ரிசெப்ஷன் ஆச்சு. ஸோ நான் அதுக்கு எப்படி ரெடியாக இருந்தேன் அண்ட் ஆல்சோ நான் அவுட்ஃபிட் எப்படி நான் பண்ணேன் அப்படின்றதுமே வந்து நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இங்கே மேலே லிங்க் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அது வந்து அவுட்ஃபிட் ஃப்ரம் ஸ்க்ராச், ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு அவுட்ஃபிட் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு எப்படி நான் மேக்கப் பண்ணியிருந்தேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைமிங் இருக்குது அப்படின்னா, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஸ்டார்ட் அப் நான் பார்த்துட்ருக்கேன். லைக் என்னோட ஸ்கின் கேர் ஸ்டார்ட் அப் அண்ட் கான்டென்ட் க்ரியேஷன், இது ரெண்டு தான் என்னோட ப்ரொஃபஷனாக இருக்குது. ப்ளஸ் ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குது. பட் அதுக்கு சில நாள் ஒர்க் பண்ணுவேன், சில நாள் ஒர்க் பண்ணாமல் இருப்பேன். ஸோ இது மூணு தான் என்னோட ப்ரொஃபஷன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைமிங் தான். ஓகே, ஸோ அதனால் வந்து எனக்கு டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 1 hour, லைக் நான் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி ஒரு 2 to 3 வரைக்குமே வந்து நான் கொஞ்ச நேரம் வந்து தூங்கினேன். பட் மேக்கப் போடுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி 1 hour கேப்பில் நீங்கள் தூங்கிக்கலாம். இன்கேஸ் சண்டேவாக இருக்குது, சண்டே தான் மோஸ்ட்டாக ரிசெப்ஷன்லாம் இருக்கும். ஸோ சண்டேவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தூங்கிக்கலாம். பட் இல்லை, அப்படி இல்லை. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் பிளேஸ் வந்து கிளம்பி வந்தாங்க. அப்படி இருக்கும் போது லைக் யூ கேனாட் நிஜமாகவே இது பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், டக்குன்னு ஒரு ஷீட் மாஸ்க்கோ இல்லைனா வந்து இந்த அண்டர் ஐ ஷீட் மாஸ்க்கோ வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்லுவேன். உங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா ஐஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து ஐஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ண மறந்துட்டு ஆக்சுவலி இருந்துச்சு. பட் ஜூஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது வந்து போயிடுச்சு. பிகாஸ் இது சம்மர் இல்லையா, ஐஸ் இல்லாமல் சத்தியமாக ஜூஸ்லாம் குடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அப்படி எடுத்து அது முடிச்சு. ஸோ அதனால் இப்போ என்கிட்ட ஐஸ் இல்லை. பட் அன்றைக்கி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு க்யூப் ஐஸ் வந்து நான் வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் வந்து ரப் பண்ணியிருந்தேன் என்னோட ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ தட் என்ன ஆகும்னா, அந்த ஸ்வெட் எல்லாமே வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ ஆயிலுமே வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும். யூஸ்வலாகவே வந்து எனக்கு வந்து மேக்கப் போட்டு ஒரு 2 to 3 hours வந்து ஆயில் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் அன்றைக்கி எனக்கு நடக்கவே இல்லை அது. ஸோ எல்லாருமே சொன்னாங்க நல்லா அந்த பேஸ் வந்து நல்லா ஸ்கின்னோட போய் மெல்ட் ஆகிட்டு உட்காந்துருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த டிப்ஸும் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து நீங்கள் ரப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஆப்ஷன். ஓகே, நான் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ரோஸ் வாட்டருமே வந்து நான் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தேன், கொஞ்சம் வந்து சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் ஏசி போட்டு நீங்கள் மேக்கப் போடுறதோ இல்லை நல்ல ஒரு ஃபேன் காற்று இருக்க இடத்துல உட்காந்து மேக்கப் போடுறது இன்னும் பெட்டரான ஆப்ஷன். பட் நான் அந்த ஏசி ஃபேன் அது இல்லாமல் நான் வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ நான் ரோஸ் வாட்டரை வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரிட்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து நல்லா பொறுமையாக அப்சர்வ் ஆகட்டும். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு இது வந்து என்னோட ட்ரஸ்டி மாய்ஸ்சரைசர். இது வந்து பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல். இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஆல்வேஸ் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு அப்படியே விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து ஸ்கின் கேர் நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து ப்ரைமருக்கு போக போகிறோம். ஐ கேனாட் சே லைக் இந்த ப்ரைமரால் எனக்கு மேக்கப் லாஸ்டிங்காலாம் இருந்துச்சுன்னா நான் சொல்லலை. எனக்கு வந்து மெயினாக இந்த ஐஸ் க்யூப் டெக்னிக்னால தான் வந்து லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு என்னோடய பேஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷனுக்கு போயிடுவோம். ஃபவுண்டேஷனுக்கு அகெயின் என்னோடய ட்ரஸ்டி, லைக் நான் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ரிசப்ஷனுக்கோ இல்லைனா இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்டுக்கு போகிறேன்னா நான் வந்து சான்ஸே எடுத்துக்க மாட்டேன். எனக்கு எது ட்ரஸ்டி ப்ராடக்ட்ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் என்னோடய ஃபிட்மி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து 338 ஸ்பைசி ப்ரௌன். ஓகே, ஸோ இதை வந்து ஆக்சுவலாக இது வந்து காலியாக ஆகிடுச்சு இந்த ஃபவுண்டேஷன். கொஞ்சம் ஒரு 1 pump எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை வந்து இந்த மாய்ஸ்சரைசர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிபி க்ரீம் சார்ட் ஆஃப் திங் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது வந்து நான் நிறைய தடவை இந்த டெக்னிக் வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா,
கொஞ்சம் வந்து கவரேஜ் நேச்சுரலாக இருக்கும். லைக் ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி கொடுக்கும் எப்போவுமே கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணால். மேக் ஷூர் டு யூஸ் ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர். க்ரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாதீங்க, அது அந்தளவு ஒர்க் ஆகாது. ரொம்ப நிறைய ஆக்சிடைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி என்ன ஆகும்னா, இது வந்து மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து எனக்கு பிபி க்ரீம் ஃபினிஷ் வந்து எனக்கு இது வந்து கொடுக்கும். செகண்ட்லி, இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். ஸோ தட் என்னோடய ஸ்கின் வந்து ஆயிலை வந்து நிறைய எக்ஸ்க்ரீட் பண்ணாது. நான் நிறைய தடவை இதை நோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் மாய்ஸ்சரைசர் வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது நிறைய ஆயில் என்னோட ஸ்கின் செக்ரேட் பண்ணாது. பிகாஸ் அதுக்கு அந்த மாய்ஸ்சர் ஃபேக்டர் இருக்கு இல்லையா. வைல் நான் வந்து இன்கேஸ் நான் வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு நிறைய ஆயில் செக்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். தட்ஸ் தி சயின்ஸ் ஆஃப் ஸ்கின். ஓகே, அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் தேர்ட்லி, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபிட்மிலாம் வந்து இட்ஸ் அ கிங் ஆஃப் ஆக்சிடேஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆக்சிடேஷனையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் வந்து க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சிடைஸ் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா ஆக்சிடேஷன் வந்து கம்மியாயிடும். இது வந்து நான் முன்னாடி அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கம்பேரிசன் ஃபவுண்டேஷன் கம்பேரிசன் வீடியோவில். ஃபிட்மி இஸ் ஆக்சுவலி ஒரு ரொம்ப வார்ம் டோன்டு ஃபவுண்டேஷன் தான். அதாச்சும் வார்ம்னா இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு டோன்டு ஃபவுண்டேஷனாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து கலர் கரெக்ஷன் ஐ கேன் ஸ்கிப். ஓகே, ஸோ நான் தட் கேன் யூ சி இது வந்து எப்படின்னா நல்ல ஒரு நேச்சுரல் கவரேஜ் வந்து கொடுக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் வந்து ஸ்கின் லைக் ஃபினிஷும் வந்து இருக்கா மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா ஈவன் டோன்டாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அகைன் இது வந்து என்னோடய ட்ரஸ்டி கன்சீலர் வெட் அண்ட் வைல்டோட டார்க் கோகோ கன்சீலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அதை வந்து நான் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் கவர் பண்ணோம் அப்படின்றதுனால கொஞ்சம் கவரேஜ் வந்து இது அதிகமாக கொடுக்கும். இதுக்கு மேலே நம்ம ஹைலைட்டிங் கன்சீலர் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், அது வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து கொஞ்சம் லாங்காக வேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேலே நீங்கள் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி வச்சுட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஆல்வேஸ் முடிஞ்ச வரைக்கும் லேயர்ஸ் கம்மியாக வைங்க, ஸ்பெஷலி இன் சம்மர் சீசன். ஓகே, எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் வந்து போட்டுக்கிறேன். இதில் வந்து ரொம்ப முக்கியம், நான் ஐ எம் வெரி வெரி சாரி என்னால் இன்றைக்கி காமிக்க முடியல. அது என்னென்னா அந்த ஐஸ் கட்டி மெத்தட் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்கின்ல வந்து ஐஸ் ரப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து மேக்கப் முடித்ததுக்கப்புறம் ஐஸ் ரப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனஸ்ட்லி நான் பண்ணல அப்படின்றதுக்காக நீங்கள் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இன்கேஸ் இந்த மேக்கப் டியூட்டோரியல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் see you should try it once. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இதே வீடியோ கீழே வந்து காமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ட்ரை இட். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெக்னிக்கு. ஏன் ஈவன் ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே வந்து பிரைட்ஸ் மேலே யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் யோசிக்கிறேன். பிகாஸ் ஸ்வேதா விஜய் கிட்ட தான் நான் அந்த டெக்னிக் வந்து கற்றுக்கிட்டேன். பியூட்டிஃபுல்லான டெக்னிக். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து இன்கேஸ் நேரில் நீங்கள் போகிறீங்க, அதாச்சும் ஒரு வெட்டிங் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் லைட்டாக பிக்மெண்டேஷனோ டார்க் சர்க்கிளோ தெரிஞ்சிச்சுன்னா தட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. பிகாஸ் அதுக்கு மேலே நீங்கள் லேயர் பண்ணிங்கன்னா ரொம்ப கேக்கியாக ஆகும். அது வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஈவன் என்னோடய வீடியோவில் கூட வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, பிக்மெண்டேஷன்லாம் அப்படியே தெரியுது, என்ன மேக்கப் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சால் தான் கொஞ்சம் பர்சனலாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். பவுடருக்கு அகெயின் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ட்ரஸ்ட். இது வந்து டாஸ்லரோட லூஸ் பவுடர், ஷேட் வந்து காஃபி. ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதுவுமே வந்து அந்த ஐஸ் மெத்தட் மாதிரி இதுவுமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டெக்னிக். இது இது ஆக்சுவலாக டூல். இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஃப்ளஃபியாக இல்லாத ஒரு ப்ரஷ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் அண்டர் ஐ செட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் செக்யூரிட்டி கொடுக்கும். லைக் இன்கேஸ் இஃப் யூ நோ ப்ரஷ்ஷோட தம் ரூல், அது வந்து எவ்வளோ டென்ஸ்லி பேக்டாக இருக்கோ அவ்வளவு அதிகமாக ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணும். எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கோ அவ்வளோ கம்மியாக ப்ராடக்ட் வந்து அது வந்து பிக் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ளஃபியான ப்ரஷ்ஷில் நீங்கள் ப்ராடக்ட் எடுக்கும் போது ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் தான் அது வந்து பிக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா கரெக்டான ப்ராடக்ட் பிக் பண்ணும். அதே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து செட்டில் பண்ணுங்கள். அப்படி செட்டில் பண்ணும்போது
கீழே இருக்க லேயர்ஸ் வந்து மூவ் ஆகாது அண்ட் கரெக்டாக போயிட்டு அழகாக செட் ஆகிடும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஸ்மைல் லைன் எனக்கு க்ரீஸ் ஆகும். அண்ட் அங்கே போயிட்டு நம்ம வேறு ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஈன்னு சிரிச்சுட்டே இருப்போம். அப்போல்லாம் வந்து சரி வராது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஹனுமான்ஜி வாய் பண்ணிக்கிட்டு செட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து என்னோட அண்டர் ஐஸும் அண்டர் மை மவுத்தை நான் வந்து இந்த ப்ரஷ் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் நான் வந்து எடுத்துகிட்டு என்னோட என்டையர் ஃபேஸ் நான் செட் பண்ண போகிறேன். லைட்டாக வந்து பவுடர் டஸ்ட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு என்னோட என்டையர் ஃபேஸ் சம்மர் டைமில் செட் பண்ணுறது எனக்கு வந்து பிடிக்கும். பிகாஸ் கொஞ்சம் வந்து ஆயிலி ஆகாமல் ஸ்வெட்னால் எதுவும் ஆகாமல் இருக்கும். லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டீ ஜோனும் எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின், டீ ஜோனும் நான் நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து ஐஸ் வச்சு ரப் பண்ணணும். ஓகே, ஸோ அகைன் நான் சொல்கிறேன், நான் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்பை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஐஸ் வச்சு ரப் பண்ணுங்க. ஓகே, ஐ எம் ஹோப்பிங் தட் நீங்கள் எல்லாம் என் பேச்சு கேட்பீங்கன்றது. ஸோ ஒரு ஐஸ் வச்சு ரப் பண்ணிக்கோங்க. பட் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி என்கிட்ட ஐஸ் இல்லை அப்படின்றதுனால அதே ரோஸ் வாட்டர் எடுத்துகிட்டு நான் மேலே வந்து இன்னொரு தடவை ஸ்ப்ரிட்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் அன்றைக்கி வந்து நான் பெருசாக ப்ரான்சிங், கான்டோரிங் இல்லை ப்ளஷ் அந்த மாதிரி எதுவுமே வந்து அப்ளை பண்ணல. எனக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக லைக் இப்போ பார்த்தா அவங்களுக்கு தெரியுதா, ஓரளவுக்கு வந்து என்னோடய ஸ்கின் வந்து ஸ்கின் மாதிரியே தான் இருக்குது. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஐ மேக்கப் அண்ட் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு தெரியுதா என்ன தெரியல, லைட்டாக என்னோடய மார்க்ஸ் எல்லாமே கூட தெரியும். கொஞ்சம் வந்து அந்தளவு கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இது பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் பெட்டர், மை ஸ்கின் பட் பெட்டர் அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து இது பண்ணேன். ஆக்சுவலாக நான் வந்து வீட்டிலேருந்து மேக்கப் பண்ணிட்டு போனது காரணமே என்னென்னா, எனக்கு ஒரு 3 பேலட் தேவைப்பட்டுச்சு. எல்லாத்தையும் நம்ம பிக் பண்ணிட்டு போக முடியாது இல்லையா. ஸோ அதனால நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரோ 32 கலர் ஃபாரெவர் ஐஷேடோ இந்த பேலட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஷேட் வந்து பாரிஸ் ஃபேஷன். இதில் இருக்க இந்த மேட் பிளாக் எடுத்து என்னோட ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். நான் வந்து பிளாக்கில் பண்ணுறதுனால லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பண்ணுற மாதிரி இந்த ஆர்ச்சை வந்து நல்லா ஸ்மூத்தன் அவுட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்னோடய ப்ரஷில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து முன்னாடி சரி நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா வந்து டிஸ்பர்ஸ் பண்ணி விடுறதுக்காக அண்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து பவுடர் அப்ளை பண்ணால் அதே ப்ரஷ் எடுத்துக்கிறேன் வித் நோ எக்ஸஸ் ப்ராடக்ட். அது வந்து என்னோடய ப்ரஷ் அப்படியே எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக இதில் வந்து அப்படியே ஓவர் போய்க்கிறேன். கொஞ்சம் வந்து அந்த போல்டாக டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் வந்து ஓகேவாக ஆகிடும். ஸோ அதுக்காக ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவல் ஐ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் ஒன்று எடுத்துகிட்டு இந்த நைக்காவோட ஐஸ் ஆன் மீ 10-in-1 ஐஷேடோ பேலட் இதிலேருந்து இந்த டே ட்ரீமிங் அப்படின்ற ஷேடில் இந்த ஒரு டஸ்டி ரோஸ் மாதிரி ஒரு கலர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி இது எடுத்துக்கிறேன். பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துகிட்டு இது வந்து என்னோடய ட்ரான்சிஷனில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து என்னோடய ஸ்கின் டோன் எனக்கு நியர்பை ஸ்கின் டோன் இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரான்சிஷன் ஷேட் இது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் மேக்கப் போட்டுருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி இங்கே வந்து வேர்த்து கொட்டுச்சுன்னா உங்களோட பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்துகிட்டு அந்த இடத்த டேப் பண்ணி எடுங்க. ஓகே, ஸோ நவ் தட் நம்ம வந்து ட்ரான்சிஷன் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹிலரி ரோடாவோட ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இதிலேருந்து இந்த ஒரு பர்பிள் ஷேட் இருக்கு இல்லையா, இந்த ஷேட் வந்து அதே பிளெண்டிங் ப்ரஷில் வந்து நான் வந்து எடுத்து எக்ஸஸை வந்து டேப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் யூ ஹேவ் ஆல்ரெடி டன் யுவர் பேஸ். நீங்கள் வந்து இப்போ எக்ஸஸ் ஏதாச்சும் ஃபாலோஸ் இருந்துச்சுன்னா நாசமாக போயிடும் உங்கள் மேக்கப்பே. ஸோ அதனால் ஆல்வேஸ் மேக் ஷூர் நீங்கள் வந்து எக்ஸஸை வந்து டேப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே லைட்டாக இதை வந்து பேட் பண்ண போகிறேன். கொஞ்சம் வந்து என்னோடய லிட்லேயுமே வந்து ஒரு வாஷ் ஆஃப் கலர் ப்ளஸ் எனக்கு லைட்டாக வந்து க்ரீஸில் இந்த கலர் இருக்கா மாதிரி எனக்கு வந்து தேவை. ஓகே, ஸோ அதான் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரிலாம் கலராக மேக்கப் போட்டு போனால் கல்யாணத்துலலாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நிஜமாகவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ மஸ்ட் ட்ரை. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
Now that can you see என்னோட eyelid எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்பிள் வாஷ் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு பர்பிள் வாஷ் மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷிம்மர் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த நைக்கா பேலட்டே எடுத்துக்கிறேன். அதுலேருந்து இந்த ஷேட் நான் பிக் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு duochrome ஷேட் மாதிரி இது. ஸோ அதனால் நான் இதை எடுத்து என்னோட சென்டர் ஆஃப் மை ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். Now can you see? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னோடய பவுடர் ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு நான் என்னோடய அண்டர் ஐ நல்லா வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த அளவு ஃபால் அவுட்ஸ் எதுவும் இல்லை, பட் ஒரு தடவை வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் ஐலைனர் எதுவும் வைக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் வந்து மேபிளினோட ஜெல் லைனர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து என்னோட லோவர் வாட்டர் லைனில் டைட் லைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா வந்து வைக்க போகிறேன். மஸ்காரா தான், நான் லேஷஸ் எதுவும் ஒட்டல. ஸோ மஸ்காரா மட்டும் தான் நான் வைக்க போகிறேன். இந்த கொலோசல் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். ஓகே, லிப்ஸ்டிக் யூஸ்வலாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் தான் நான் வந்து வேர் பண்ணுவேன். இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் லாங்காக போகிறேன் அப்படின்னு சொன்னால். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து நான் ட்ரையிங்காக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் லிப் பாம் உடனே அப்ளை பண்ணோம் அந்த மாதிரி இருக்காது. அண்ட் செகண்ட்லி இன்கேஸ் லிக்விட் லிப்ஸ்டிக்னால் நீங்கள் வந்து ரீடச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். வயல் இந்த மாதிரி புல்லட் லிப்ஸ்டிக்னால் நீங்கள் ஈஸியாக ரீடச் பண்ணிக்கலாம். லைக் அது வந்து க்ரம்பிள் ஆகாது. நீங்கள் ரீடச் பண்ணாலும் ஃபினிஷ் வந்து ரொம்ப அழகாகவே தான் இருக்கும். ஸோ நான் இது வந்து எல்ஐடினோட மauve டேட் அப்படின்ற வந்து ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து என்னோடய லிப்ஸ்குள்ளே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைனலாக வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ஒரு செட்டிங் மாதிரி நான் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த சுகரோட செட் த டோன் tinted பவுடர் எடுத்துக்கிறேன். ஷேட் வந்து 30 chocochino. ஓகே, ஸோ இந்த ஷேட் வந்து எனக்கு வந்து ஒரு ஹைலைட்டிங் ஷேட் மாதிரி. அண்ட் ஆல்சோ இந்த பவுடரில் வந்து கொஞ்சம் கவரேஜும் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜும் கொடுக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் ஹைலைட்டடாகவும் என்னோடய ஸ்கின் வந்து தெரியும். நான் இந்த ஸ்டெப் நான் எப்போவுமே லாஸ்ட் தான் பண்ணுவேன். அந்த ஐஸ் கட்டி மெத்தட்லாம் முடிஞ்சோடனே லாஸ்ட்டு தான், லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இந்த ஸ்டெப் நான் எப்போவுமே பண்ணுவேன். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய அண்டர் ஐயில் இந்த பவுடர் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு லைட்டாக நீங்கள் உங்கள் சென்டர் ஆஃப் த ஃபேஸ் கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதை வச்சு ஹானஸ்ட்லி இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அந்த சென்டர் ஆஃப் த ஃபேஸ் மட்டும் நல்லா ஹைலைட்டடாக கொஞ்சம் பிளர்டாக ஃபில்டர்டாக இருக்கும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேக்கப் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் கொண்டு போயிருந்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி இது புல்லட் லிப்ஸ்டிக், நாட் ஸோ லாங் லாஸ்டிங் அஸ் வெல். ஸோ அதனால் சேம் ஷேட் புல்லட் லிப்ஸ்டிக் நான் வந்து கொண்டு போயிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் போகிறீங்க அப்படின்னு சொன்னாலுமே நியர்பை ஷேட் வந்து புல்லட் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறது அட்வைசபிள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேர் ஆஃப் ஆச்சு, கண்டிப்பாக சாப்பிடுவோம் இல்லையா, வேர் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரீடச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர். இது வந்து ஃபிட்மியோட 330 காம்பேக்ட் பவுடர் வந்து நான் எடுத்துகிட்டு போய்கிட்டேன். வித் மிரர் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. பிகாஸ் அங்கே போய் நீங்கள் மிரர் தேடுறது கஷ்டம். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்கேஸ் உங்கள் மூஞ்சில் எண்ணெய் வழிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரீடச் பண்ணிக்கிறதுக்கு இது கூட வந்து ஒரு ஸ்பஞ்ச் வரும். பட் அது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்கேஸ் அது இருந்துச்சுன்னா அதை அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து கேரி பண்ணி வைக்கிறது வந்து பெட்டரான ஆப்ஷன். நான் வந்து ப்ரஷ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இது ரெண்டு தான் வந்து நான் வந்து மேக்கப் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்த திங். அண்ட் ஆல்சோ கையில் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க, அடிக்கடி ஒத்தி எடுக்கிறதுக்கு. இன்கேஸ் ஸ்வெட் ஆச்சுன்னா டக்குன்னு நீங்கள் வந்து அதை வந்து டச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் பண்ணியிருந்த மேக்கப் என்னோடய ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு. எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் என்ன பண்ணேன்னா அது அப்படி தான் சொல்லியிருக்கேன். அண்ட் மறக்காமல் இந்த ஐஸ் க்யூப் டெக்னிக் பண்ணுங்கள். இட்ஸ் வர்த் எவ்ரிதிங் இன் த வேர்ல்ட். ஸோ ஹானஸ்ட்லி செம்ம டெக்னிக் அது. அதை கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் இட். இதோட வந்து நான் கிளம்புறேன். வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இதோட நான் கிளம்புறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காச்சும் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர்.